இரவில் அதிகம் சாப்பிடலாமா? இந்த கேள்வி நம்மில் பெரும்பாலானோர் மனதில் எழும் கேள்வியாகும். பொதுவாக இரவு என்பது அனைத்து உயிர்களுக்கும் ஓய்வை அளிக்க இயற்கையால் உண்டாக்கப்பட்ட பொழுது. இரவில் கை, கால்கள், கண்கள், காதுகள், உள்ளிருக்கும் உறுப்புக்களான மூளை, சிறுகுடல், பெருகுடல் இவற்றின் இயக்கம் மிக குறைந்த அளவு இருக்கும். இந்த ஓய்வு அடுத்த நாள் பகல் பொழுதில் அனைத்து உறுப்புகளையும் நன்கு செயல்பட வைக்கிறது. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இது வள்ளுவப் பெருமானின் வாக்கு. அதனால் பசி எடுத்த பிறகு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டால் அது நம்மை நோய்களிலிருந்து காக்கும். மருந்தே நமக்கு தேவைப்படாது. இரவில் பசி குறைவாக இருக்கும். அதனால் இரவில் எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளான இட்லி, மோர் சாதம், சிறிதளவு வேக வைத்த காய்கறியை உண்ணலாம். அடுத்ததாக அரை வயிறு உணவும் கால் வயிறு அளவு தண்ணீரும் வயிற்றில் இருக்க வேண்டும். வயிறு முட்ட சாப்பிடக்கூடாது. தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய வாழைப்பழம் மற்றும் ஒரு கோப்பை பால் அருந்தலாம். எப்பொழுதுமே இரவில் குறைவாக சாப்பிட்டால் நோய் வராது, உடல் பருமனாகாது, மாரடைப்பு வராது, நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.